காலை வணக்கம். என்ன இப்படியே காணும், பயப்பட வேணாம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம், கீழே இருக்கும் அனைவருக்கும் வணக்கமோ வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு வல்லவன் அழகா சொல்றார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுபிடித்தார். எனக்கு மியூசிக்கே போடல, நான் தான் இனிமேல் எஜுகேஷன் நான் தான் அப்படிதான் முடியும். ஆமா, ஏன் என்ன நிறைய பேர் கேட்பாங்க, ஏப்பா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லணும்ல. ஏன்னா நான் என் மாணவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு அட்வைஸ் பண்ண ஆளாக இருந்தேன். அதுவும் யூடியூப், ஃபேஸ்புக், மொபைல் போன் ஜப்பான்ல ஜாக்கி ஜாக்கி போறாங்க, அதுக்கே டெக்னாலஜி பேரு ரீல்ஸ். பல ரீல்ஸ் இருக்கு, ஒரு ரீல்ஸ். இப்ப இந்த ரீல்ஸ் கூட ஷார்ட்டா நான் சொல்ல போறேன், ஆனா குவாலிட்டியா இருக்கு. அதனால நீங்க யாருமே கை தட்டலாம், நீங்க குவாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கை தட்டலாம். இல்ல எனக்கு ரொம்ப முக்கியம், நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். நான் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றது மிகப்பெரிய ஆளுமையா இருக்கும். 5 மடங்கு சிறந்தவனா இருக்கணும், மாணவன் 10 மடங்கு சிறந்தவனா ஆக்கணும். ப்ரொடக்டிவிட்டி பேஸ் இண்டஸ்ட்ரியில அதான் சொல்லுது, கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நீட் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்றேன். அதுல மாணவனுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்றேன். இப்ப முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க, அவருக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஏன்னா நம்ம நன்றி இப்போ இந்த நான் சொல்றது இந்த குவாலிட்டி சொல்றேன். அவரே நான் பார்த்தேன், அவரே நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அவரே ஒரு எஜுகேஷனிஸ்ட், அவரே ஒரு கேண்டிடேட். அதை தாண்டி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆளுமை செகண்ட் சார் பக்கத்துல பார்த்துருக்கேன், அவர் நான் சோசியல் மீடியாலே கலந்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பக்கத்துல அமைந்தது அதுவும் இறைவனோட அமைப்பு. அடுத்து நமது முதல்வர் சீனிவாசன் சார், அவரும் சோசியல் மீடியாவில் தான் இவங்க எல்லாருமே நான் கனெக்ட் பண்ணது. ஆர்வம் சாரா அதுதான் அந்த டெக்னாலஜி இப்படி வந்து இணைச்சிருச்சு. நீங்க இந்த நான் செக்ஷன் முடிஞ்ச என்னோட செக்ஷன் முடிஞ்சப்பறம் நீங்க திருக்கோஷம் கூகுள்ல சர்ச் பண்ணா நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கூட நீங்க கை தட்டலாம். சரி, விஷயத்துக்கு போகும். இப்ப நான் பேச போறது வருங்காலத்தில் ஆளப்போகும் மிகப்பெரிய துறை. அதுக்கு முன்னாடி நியூஸ் வாய்ப்பு சொல்லுங்க. ஆமா, எனக்கு அதே இது எப்படி இந்த தளம் எனக்கு புது தளம், அப்புறம் நியூஸ் 7 எனக்கு ஒரு தளத்தை கொடுத்தது கடந்த ஆண்டு. இப்ப நான் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. நியூஸ் வந்து மிக்க நன்றி. தியாகராஜன் சார் பக்கத்துல இல்லை, அந்த நன்றி சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியம், நன்றி சொல்லணும். சரி, தேடினா நான் சொன்னது அப்படியே சேர்த்து சொல்லணும். பார்த்தீங்களா, தேடினா தேடாதது கிடைக்கும். சொல்லுங்க, இந்த சாட்சி நம்ம கூகுள்ல பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். கூகுள்ல சாப்பாடுன்னு போடுறோம், தம்பி சிரிக்கிறாங்க, அவன் சாப்பாடுன்னு போட்டு சாப்பாடு என்ன வருது, ஃபுட் அப்படி இங்கிலீஷ்ல வருது, இல்ல சாப்பாடுனே வருது அப்படின்னு. அடுத்து இமேஜா வருது, அடுத்து ஃபுட் சேலத்துல இருந்து இங்க படம் வீடியோ எல்லாம் வந்து மேப் வந்து இதுதான். இதை சரியா புரிஞ்சா நீங்க சரியாக இன்னும் எளிமையா சொல்லலாம். நீங்க ஹலோன்னு பேசுறீங்க, சென்டர் ஒரு ஆளு ரிசீவர் ஹலோன்னு ரிசீவ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் ப்ராசஸ் டன். நீங்க முடிச்சுட்டு போயிடுங்க. ஆனா இந்த ப்ராசஸ் எவ்வளவு பெரிய இந்த உலக அமைப்பு இருக்கு, இந்த பொறியியலோட வளம் இருக்கு, கல்வியோட உயர்வு இருக்கு. அதுதான் இது பேசிக்கலி பேசிக்கல படிக்கணும், படித்தோம், படித்துக் கொண்டிருப்போம், படித்துக் கொண்டே இருக்கிறோம். நாலேஜ் நீங்க எல்லாமே நாலேஜ் இருக்கிறதா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. பல பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஆனா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நின்றுட்டு ரொம்ப ஏன்னா we have knowledge, but knowledge update to knowledge ஆ மாறணும் தான் வேல்யூ. அது என்ன update to knowledge? update to knowledge என்ன? எதையுமே மொபைல்ல கேட்கவே கூடாது, மௌனமாவே இருப்பாங்க. ஆனா இப்படி பேசுவாங்க, இந்த ஆள் 6 மணி நேரம் வெயில் காலத்துல எதுக்கு போட்டு போட்டேன், உங்களை போய் பக்கத்துலேயே போய் பேசிக்கிட்டு இருக்கலாம்,
எங்க அப்பாவுக்கு இதுவரை நான் எங்க படிச்சதே தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஆனா இந்த உலகத்துல தெரியும். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் கூகுள்ல சர்ச் பண்ணா லண்டன்ல இருக்கணும், யூகேல இருக்கணும், சாதாரண கிராமத்துல இருக்கிற கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க. எஜுகேஷன், கல்வி. அந்த கல்வி தொழில்நுட்பத்தோட சேர்த்து கல்வி தொழில்நுட்பம் ஆகணும். இன்னைக்கு சேலம் யாருக்கு சொந்தம் இருக்கா, உறவு இருந்துச்சா, என் நாளை இந்த அறிவு சார்ந்த சமூகம் இதை விட அங்கீகாரம் கல்வி மிக முக்கியம். இப்படிப்பட்ட கல்வி தான் இப்படிப்பட்ட கல்வியை நீங்க படிக்க போகலாம். அதான் மேடம் கூட சொன்னாங்க, மேடம் என் பேர் மணிகண்டன் இல்ல, திருக்கோசூர் திருப்பி எல்லா இடத்துலையும் சொல்லுங்க. ஏன்னா திருக்கோசூர் அப்படிங்கிற சிவகங்கை மாவட்டம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஊரை ஓடுவேன் ரொம்ப முக்கியம். ஒரு தட்டு தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி தொகுப்பா அமைப்பு அவர் சொன்னார், சார் சொன்னார், இவர் வில்ல. ஆமா, நான் வில்லன் தான். சூப்பர் ஸ்டார் கூட வில்லனா தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வேற லெவல் இல்லையா? இப்ப என்ன சொன்ன, தேடினா தேடாதது கிடைக்கும். சொல்லுங்க இருக்குங்களா? அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சர்ச். சரியா? சரி, இப்ப நான் துறையை பத்தி சொல்றேன். இன்ஜினியரிங் ரெண்டே பார்ட். சரி, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், பயோ வித் மேத்ஸ் கைக்குங்க. பயோ வித் மேத்ஸ் சூப்பர். பயோ வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, காமர்ஸ் எல்லாமே ஆவரேஜ். நான் எல்லாமே சொல்றேன். முதல்ல பயோ வித் மேத்ஸ் கேட்குறேன். நீங்க எம்பிபிஎஸ் என்ன? யாரா சொல்லுங்க, மைக் கொடுக்க முடியுமா? எம்பிபிஎஸ் ஓட டெஃபினிஷன் என்ன? எம்பிபிஎஸ். சரி, முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்? நீ கூகுள்ல சர்ச் பண்ணு. நான் அதிகமா சொல்லுவேன், மாணவர்கள் மொபைல் ஃபோன் கொடுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா பேரண்ட்ஸ், ஆமா அவன் நிறைய கத்துக்குவான், ஆனா அவன் டேட்டாவை கலெக்ட் எவ்வளவு என்ன பண்ணுன்னு கேட்கு. அவ்வளவுதான். இந்த உலகத்தில் மிக சிறந்தது தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க உங்களை என்னைய எவ்வளவு யூஸ் எல்லாம் தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் இல்லைன்னா சாத்தியம் இல்லை. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க, எனக்கு நேரம் இல்லை. கண்ணை முடிக்கணும், வீட்டுல போய் இங்க நேரம் இல்லை, கண்ணை முடிக்கணும். நீங்க ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குடும்பம் நினைச்சு பாருங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குடும்பம் உங்க பக்கத்துல இருக்க என்ன மொழியில பேசிருப்பாங்க தெரியாது. உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இருக்கல, உடனே நம்ம என்ன சொல்லுவோம், டேய் ஆடு குத்திருச்சு, பாம்பு குத்திருச்சு, ஆள் அவுட்டா இருக்கு. இரவு விடியும், இரவு என்ன முடிஞ்சு விடியும். அந்த காலில் பார்க்கும்போது தம்மாத்துண்டு வெளிச்சம் போட்டு தம்மாத்துண்டு குத்து குத்தி முள்ளு குத்தி. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, 5 தலை நெறிஞ்ச முள்ளு ஒண்ணுமே இல்லை. அப்படி உள்ளதையும் உடலையும் அறிவாற்றல் இல்லாத ஒரு நேரத்தில் தொழில்நுட்பம் என்ற ஒரு விளக்கு உலகத்தை அறிவு என்ற அந்த பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஓபன் பண்ணி. சரி, இப்போ மெயின் வந்து இதுதான். எம்பிபிஎஸ் யாரா சொல்ல முடியுமா? யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசுறேன். 12th நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 170 மார்க். +2ல எவ்வளோ? 200. நான் படிக்கும்போது சார் 170 மார்க். ஆனா யூஸே இல்லை. 170 மார்க் எனக்கு யூஸே இல்லை. நான் சிரிக்கிறேன், அது பயம். அவன் உண்மை, நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். யாரா சொல்லுங்க, நம்ம கட் ஆஃப்ல வருதா, என்ட்ரன்ஸ்ல வருதா? இதை கேள்விங்க. அதுதான் நான் என்னோட டிராவல் பார்த்தேன். இது எங்க? அப்ப எஜுகேஷன் சிஸ்டம் சில இடத்துல சில மாதிரி இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், படிச்சுட்டு இதைத்தான் மாற்றணும். இதுதான் ஸ்கில் பேஸ். இதைத்தான் வந்து ஃபியூச்சர்ல மாறி ஒண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பேஸ் சர்க்யூட் பேஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் கொடுக்கும். கரெக்டா?
அடுத்து காமர்ஸ் அவங்களுக்கு நான் சொல்றேன். யாருக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியரிங் இல்லையா, தொழில்நுட்பம் சார்ந்து இன்ஜினியரிங் எடுக்க ஆசைப்படுறவங்க கைக்கு போவோம். இன்ஜினியரிங் நான் கேள்வி கேட்கலாம். ரைட், இன்ஜினியரிங் ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கு. நம்பர் 1 கோர் பிரான்ச், நம்பர் 2 சர்க்யூட் பிரான்ச். அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் எல்லாரும். கோர் பிரான்ச்ல யார் காய்க்குது? சிவில், கருத்தோட்டா, மண்ணில் இருந்து தான் எல்லாம். சர்க்யூட் பிரான்ச்ல யார் காய்க்குது? ட்ரிபிள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். அதனால நான் சர்க்யூட் பிரான்ச் இல்லையா, அதனால ட்ரிபிள் மெத்தடாலஜி மாட்டாதான். ட்ரிபிள் மெத்தடாலஜி சொல்லுவாங்க. ட்ரை அத்தலாம் கேள்விப்பட்டீங்களா? அத்தலாம் அத்லெட்டிக்ஸ் பத்தி ட்ரை அத்தலாம் யாருக்கா தெரியுமா? எஸ், என்ன அவர் மைக் ப்ளீஸ். அவர் ஒரு கிளாஸ் எடுக்கணும். நம்ம ஊர்ல எடுக்கவே மாட்டாங்க. இப்ப பப்ளிக் ஸ்பீக்கிங் எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் வராது. ஃபாதர் சொன்னாங்க, அந்த ஃபாதர் தான் சொன்னாங்க. இன்னைக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் மணியண்ணா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் சைக்கிளிங் அத்லெட்டிக்ஸ். அவர் மாற்றி சொல்றாரு. முதல்ல என்ன ஓடணும், அப்புறம் நீந்தணும், அப்புறம் சைக்கிள். ரைட், சரி நம்ம அப்ப பேசுவோம். உங்க பார்த்து பேசுங்க. எஸ், ரொம்ப முக்கியம். அவன் பாருங்க, நான் பார்த்ததியா வாயா, அதுதான் டெக்னாலஜி. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு சரியான அவுட்புட் கொடுக்குற டெக்னாலஜி தான் கொடுக்கும். சரியான அவுட்புட் நீங்க பார்த்தா சரி. இந்த பேர் ட்ரை அத்லெட், அதான் எஜுகேஷன். என்ன பண்ணுவான்? 100 மீட்டர் 500 மீட்டர் போடும், ரீச் பண்ண அவ்வளவு. அதுக்கப்புறம் நீச்சல், அதான் வேலை வாய்ப்பு. இன்னொன்று, நம்ம எவ்வளவு மூச்சு தாக்கணும், எவ்வளவு வேகத்துக்கு போகணும், நம்ம எல்லை என்ன வேணும். அடுத்து ஒன்று இருக்கு. இன்னைக்கு அதுதான் தேவை. இந்த உலகத்திற்கு தேவை சுயசார்பு சார்ந்த தொழில்நுட்பம். அதை நிறைய அப்படின்னா சரியா, அது பேர் என்டர்பிரைஸ். இது ரெண்டையும் அப்ளை பண்ணா துட்டு ஒண்ணு நம்ம வாங்கணும், இல்ல கொடுக்கணும். கொடுக்குற இடத்துல சரியா, அது பேர் தான் சைக்கிள். என்ன சைக்கிள் அதே மாதிரி இந்த ரெண்டு இதையும் வச்சு அதுதான் ட்ரிபிள் மெத்தட். சரியா, சரி. இப்போ நான் காமனா சொல்றேன். நீங்க எந்த ஃபீல்ட் வேணா போங்க. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, காமர்ஸ் ஓரியன்ட், இ-காமர்ஸ், இன்டர்நெட் உலகம் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அமேசான், ஃபிளிப்கார்ட், சாப்பாட்டு கடை, டீ ஷாப் வச்சுருக்கிறவரு அதான் போய் ஒரு டீ ஷாப் வந்து ஓப்பன் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அதனால அது பேர் காமர்ஸ், இ-காமர்ஸ் வளர்ந்தது. சரி, இன்ஜினியரிங் இதுல ரொம்ப முக்கியம் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கும் உள்ள கனெக்ஷன். அது ரொம்ப முக்கியம். நிறைய இன்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அது பேர் பிளேஸ்மெண்ட் ரைட் ஆர் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங். அதெல்லாம் கொடுக்கும். அது இருக்கும். நம்பர் 1 நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்க ஃபியூச்சர் இங்க நான் பண்றது உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல, மெசேஜ் ஷேரிங் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. சரி, அடுத்து கரண்ட் ரெக்யர்மென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியில இப்போ என்ன ரெக்யர்மென்ட் இருக்கு. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஐடி பேசுறாங்க. ஐடி விஎம்ஆர் ஒர்க் பண்ணேன், விர்ச்சுவல் மெஷின் அப்படின்ற டெக்னாலஜி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணேன். இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நிறைய தெரியும். விஎம்ஆர் அது சிலபஸ்ல இல்லை சார். அதே மாதிரி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரே ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு அது சிலபஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே என்ன அதுவும் தெரியல சார். வேலை பண்ணாங்க பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருக்கீங்க, என்ன டூல் அது எதுக்காக தெரியல சார். அது நான் மார்க் வாங்கிட்டேன், லேப்டாப் க்ளீன் பண்ணி. அது மட்டும் இல்லை, படிக்கும் போதே ஸ்கில்ல கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். மாற்றுறதே இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா படிக்கிறதுல நீங்க டிசைன் பண்ணணும். நம்ம ஊர்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துருச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 50 பேர் அப்ளை பண்ணுங்க. பாதில எக்ஸாம்க்கே போகணும், பேப்பரே படிக்க மாட்டேன்.
நீங்க இப்பேலேருந்து மைண்ட் ஸ்டூடண்ட் ப்ளீஸ் பிகாஸ் யூ கேன் டிசைன் a plan. டீ குடிக்கல நீங்க பிளான் இப்பவே பிளான் இன்னிலேயே பிளான் போல்டா பிளான் நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன் நான் பி பண்ணி இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை உங்க கையில் ரொம்ப கொண்டாடுற பேரண்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க எங்களுக்கு யாருமே கிடையாது அப்படி சொல்லி நம்ம முகப்பட்டு ட்ரை பண்ணு ஆளுங்க ட்ரை பண்ண வரணும் நீ என்ன சரியா சரி ரொம்ப முக்கியம் யார் ஐடி பேசுற ஒரு ஆசைப்படுறேன் அதோட முடிச்சுக்கோங்க பேச்சு 5 minutes தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எத்தனை பேர் அவங்க மட்டும் கைக்கு தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்பு போகணும் குட் இண்டஸ்ட்ரியல் 3 விதமா ஒன்னு கோர் இண்டஸ்ட்ரி அடுத்து ஐடி செக்டார்ஸ் இன்னொன்னு அக்ரிகல்ச்சர் அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு 5 ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்டர்னேட் எனர்ஜி அப்படிங்கிறாங்க அது சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு அடுத்து சைபர் செக்யூரிட்டி நீங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி வருதோ ஒரு நோடு செட் பண்ணும்போது எவ்வளவு நல்லதுன்னு போதோ அவ்வளவு கெடுதலான விளைவு இருக்கு அது அடுத்து பயோடெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு அடுத்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அடுத்து நம்ம ஏஐடிஎஸ் எம்எல் ஓகே இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் லாஸ்ட் ஐடியோட முடிச்சேன் நிறைய பேர் கேட்கணும் நீங்க அக்ரி செலக்ட் பண்ணாலும் சரி மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணாலும் சரி சிவில் செலக்ட் பண்ணாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணாலும் அதோட ஆட் ஆன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் மதிப்பு அதுக்கு இந்த ஸ்கில் அண்ட் டெக்னாலஜி அதுதான் நம்ம ரோபோட்டிக்ஸ் பைத்தான் அடுத்த ப்ரோக்ராம் நிறைய அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன் அதே 10 வருஷம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர் டெஸ்க்டாப் ஒரு 6 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு இப்ப 2 டிபார்ட்மெண்ட்